ஹே மச்சான் வாடா. ஆடா என்னடா டீ சாப்பிடலாம் கூப்பிட்டுருக்க, என்ன விஷயம்? ஆமாண்டா, உனக்கு சேனல்ல முன்ன மாதிரி வியூஸ் போதாடா? அடா போடா, நானும் சுகர் டேப்லெட் மாதிரி டெய்லி வீடியோஸா போடுறேன்டா, ஆனா வியூஸே வர மாட்டேங்குதுடா. எங்கடா, எனக்கும் அதே பிரச்சனை தான். நானும் டெய்லி வீடியோ எடுத்து போடுறேன், அதை ஷேரும் பண்றேன். நான் ஒரு லைக்கு, எங்க அப்பா ஒரு லைக்கு, எங்க அம்மா ஒரு லைக்கு, மொத்தம் 3 லைக்கு, அவ்வளவுதான்டா வருது. என்னத்த சொல்றது? ஆமாண்டா, முன்ன மாதிரி மோட்டிவேஷனும் இல்லை, பேசாம சேனலை இழுத்து மூடிடலான்னு இருக்கேன்டா. டே அவசரப்படாத, என்ற ஒரு வழி இருக்கு. இந்த நம்ம ஊர்லயே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எப்படி ட்ரை பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளும் அவங்கள மாதிரியே பெரிய ஆளா ஆயிடலாம்டா. என்னமோ சொல்ற, சரி வா பாப்போம். வா பார்க்கலாம். ஏய் இங்க பாருடா, இவர் தாண்டா நம்ம எம்ஜினா. ஹாய் எம்ஜி ஸ்குவாட், நான் தான் உங்க எம்ஜி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வாருங்க. ஆமாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார். இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் ஏன் நடக்குதுன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. இந்த இந்தியா தரப்புல இருந்து இந்தியன் ஆர்மிஸும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் ஆர்மிஸும் போர் புரிய போறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. இது எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் நடக்க போகுதுங்க. ஏன்னா இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர். இப்போ இந்தியன் தரப்புல யாரு பங்கேற்க போறாங்கன்னா, இந்தியால பிறந்து இந்தியால வளர்ந்த இந்தியன் ஆர்மிஸ் இந்தியா தரப்பா போராட போறாங்க. அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான்ல பிறந்து பாகிஸ்தான் வளர்ந்த பாகிஸ்தான் குடிமக்கள், அதாவது பாகிஸ்தான் ஆர்மிஸ் பாகிஸ்தானுக்காக போராட போறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மிஸ் விசஸ் பாகிஸ்தான் ஆர்மிஸ். ஏன்னா இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுமான போர். இந்த போர் ரொம்பவே சீரியஸா போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுமான போறதுனால ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு. அதான் தெரியுமேடா, நானும் எம்ஜி ஸ்குவாட் தான்டா. நைட்டெல்லாம் இவர் வீடியோ போட்டு தான்டா தூங்குவேனே. சும்மாவா, இவர் தான்டா நமக்கெல்லாம் மூதாதையரு. இவர் தான் நமக்கெல்லாம் விதை போட்டதே. இவரோட சக்சஸ் என்னடா? நல்லா பேசுவாரா, நல்லா பேசுவாரு, மூச்சு விடாம பேசுவாரு. ஆனா நியூஸ் சேனல்ல போடுற ஹெட்லைன் தான் இவரோட அதிகபட்ச ரிசர்ச். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன்டா. இவரோட அந்த ஸ்டைலுக்கு நான் அடிமை. ஆனாலும் இவரை மாதிரி ஆவறது ரொம்ப கஷ்டம்டா. கொஞ்சம் ஈஸியா இருந்தா சொல்ல. சரி அதை விடு, இங்க பாரு. என்ன சொல்றீங்க? என்ன பார்த்தா மூடு வருதா? பத்தப்பாடு ஆம்படா. அடியாத்தாடி. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள்ரா, ரொம்ப சிம்பிள். நீ முதல் ஒரு ரீல்ஸ் போடணும், அதுக்கு கமெண்ட் போடுவாங்க, திரும்பி அந்த கமெண்டுக்கு நீ ஒரு ரீல்ஸ் போடணும். இப்படியே போய்கிட்டு இருக்கா பாக்கியலட்சுமி சீரியல் மாதிரி. ஆமாண்டா. ஐயோ, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா, வேற ஏதாவது சொல்லு. சரி அதை விடு, இந்த வீடியோ பாரு. இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கே. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். அவ்வாட்டு செவனேன்னு வந்தாங்க, அவளை பிடிச்சி போட்டிக்கலாம். அட இது அருமையா இருக்கேப்பா. இது மட்டுமா, நாளைக்கு நீ பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உன்னோட வீடியோக்கு எவ்வளவு ரெவென்யூ வரும்னு அண்ணா புட்டு புட்டு வைப்பாரு. ஓஹோ, இவர் தான் எல்லாத்தையும் லீக் பண்றவரா? பரிதாபங்கள் 6 கோடி, விஜய் சித்து 8 கோடின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாரு. அவர் தானே இவரு? கெத்துடி. எப்பா வேணாம்ப்பா வேணாம், வேற பக்கம் போவோம் வா. நீ என்னடா இன்ஃப்ளூயன்சர் காமிக்கிற? நான் காமிக்கிறேன்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர். யார் இது? ஹாய் போகேஷ். இவரா? இவர் பயங்கரமான ஆளாச்சு. ஆமா, ஐ லவ் பாகிஸ்தான் ஒரு வீடியோ போட்டாரு, செம்ம ட்ரெண்ட். சும்மாவா, ஒரு கான்செப்ட தொட்டாருன்னா அதை நோண்டி நொங்கு எடுத்துருவாரு தலைவன். அப்புறம் டார்க் வெப்ல என்னென்ன தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் புட்டு 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 வைப்பாடுறா. அதை விடு, இங்க பாரு. நீங்க தண்ணி எப்பெல்லாம் குடிக்கலாம்? நீங்க கேட்டீங்க இப்போ தண்ணி எப்பெல்லாம் குடிக்கலான்னு. தண்ணி எப்ப குடிக்கலாம்னா, விற்கும் போது குடிக்கலாம், இருமும் போது குடிக்கலாம். பட் தண்ணி வாய் வழியா தான் குடிக்க முடியும். ரெண்டாவது, தண்ணி குடிக்கும் போது கண்ணை மூடக்கூடாது, வாய் திறந்துதான் இருக்கணும். உங்க பல்லு வெளியே அப்படி தெரியக்கூடாது. அப்படி குடிக்கணும். புரிஞ்சுங்களா? இது என்னடா மென்டல் ஹாஸ்பிட்டலா?
இவங்க தாண்டா இன்ஃப்ளூயன்சருக்கு இன்ஃப்ளூயன்சரு. என்ன பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், யாருக்கு பண்ணணும்னு ஒரே இன்டர்வியூல புட்டு புட்டு வச்சிருவாங்க. சரி, எல்லாரும் ஏன் தனியா பேசிட்டு இருக்காங்க? ஆமாண்டா, ரீல்ஸ்ல அப்படிதான் இருக்கும். இதுதான் நிஜம். நாட்டுல கேள்வி கேட்க யாரும் இல்ல, ஆனா ஆன்சர் சொல்ல இவங்க இருக்காங்க. ஐயோ தலைவி! அது யாரு? ஒரு சாங் ரிலீஸ் ஆகக்கூடாது, அக்கா அதுக்கு போடுவாங்க பாரு ஒரு ரீக்ரியேஷனு. சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாட்டா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா கல்லாட ரிங்டா நம்மோட ஹே ஹே. என்ன ஸ்டெப்பு, என்ன ஹியூமர்! எது? இல்ல என்ன கிளாமரு! ஆனா நம்மளாலதான் இவங்கெல்லாம் இன்ஃபுளுசர்ஸா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம்